بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்றும் காரியங்களில் மிகக் கெட்டது பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய கருணை. அல்லாஹ் இந்த நேரத்திலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய நேர்வழியை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்னையும் உங்களையும் இங்கே ஒன்று கூட்டி இருக்கின்றான். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இஸ்லாத்தில் இணைக்கப்பட்ட நூதனங்கள் எனும் தலைப்புதான். இஸ்லாத்தில் இணைக்கப்பட்ட பிதஅத்துகள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் இந்த தலைப்பை பேசுவதற்குரிய மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் அழகான முறையில் இந்த முஸ்லிம் சமூகத்திலே நம் அனைவரையும் படைத்து எது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்த செயல்கள், எது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தராத செயல்கள் என்பதனை பிரித்தறிய முடியாத அளவிற்கு இன்று நம்முடைய மார்க்கத்திலே இந்த பிதஅத்துகள் உள்நுழைந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். சகோதரிகளே, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஆசையும் என்ன தெரியுமா? நாளை சுவனத்திற்கு போக வேண்டும், சுவன வாசலை அடைய வேண்டும். அப்படி என்ற அந்த ஒரே ஒரு ஆசைதான். அந்த ஆசையை அடைவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? பல நன்மைகளையும் பல இபாதத்களையும் செய்வார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் அந்த நன்மைகளும் இபாதத்களும் அவர்களை அறியாமலேயே இந்த பிதஅத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகளே, பிதஅத் என்றால் என்ன அப்படின்னு முதல்ல நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை உருவாக்கினால், சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் இஸ்லாத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை உருவாக்குகின்றாரோ, யார் இஸ்லாத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை உருவாக்குபவருக்கு அடைக்கலம் கொடுக்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லானத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அந்த இருவருக்கும் உண்டாகட்டும், மலக்குமார்களுடைய சாபம் உண்டாகட்டும். உலகத்திலே முஸ்லிம்களாக மூமின்களாக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய சாபம் உண்டாகட்டும் என்று எச்சரித்து காட்டினார்கள். சகோதரிகளே, ஆனால் இன்று பிதஅத்தினுடைய இந்த கொடூர முகம் நமது சமுதாயத்திற்கு தெரியவில்லை. சகோதரிகளே, இந்த பிதஅத் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே, ரசூலுடைய பார்வையிலே மிகவும் மோசமான செயலாக காணப்படுகின்றது. ஷிர்கிற்கு பிறகு, குஃப்ரிற்கு பிறகு இந்த பிதஅத் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் ஒரு கொடிய செயலாக காணப்படுகின்றது. ஆனால் ஷிர்க் செய்பவர்களும் குஃப்ர் செய்பவர்களும் எப்படி செய்வார்கள்? அவர்கள் செய்வதை அவர்கள் அறிந்து தான் செய்வது பிழை, தான் செய்வது ஷிர்க் என்று உணரும் போது அவர்கள் திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சகோதரிகளே, ஆனால் இந்த பிதஅத் செய்பவர்கள் எப்படி செய்கின்றார்கள் என்றால், தாம் செய்வதை மார்க்கம் என கொண்டு, தான் செய்வதை மார்க்கம் என வாதித்து செய்கின்றார்களே, இவர்களுக்கு தௌபாவுடைய வாய்ப்பு மிகவும் குறைவானது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த பிதஅத் என்பது மிகவும் மோசமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய
வகுல்ல தலாலத்தின் பின்னார். ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் மனிதனை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்று அவர்கள் நமக்கு எச்சரித்து காட்டியிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, பாருங்கள், எமது வாழ்வில் நாங்கள் நன்மைகள் இபாதத்துகள் என நிறைய செய்கின்றோம். ஆனால் அது நம்மை அறியாமலேயே இந்த விதத்தின் பக்கம் இழுத்துச் சென்று நாளை மறுமையில் நரக படுகொலிக்கு தள்ளப்படும் நிலை காணப்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா புதுமைகளும் வழிகேடுதான். மக்கள் அதனை மென்மையாக பார்த்தால், மக்கள் எதையெல்லாம் மென்மையாக பார்த்தார்கள் தெரியுமா சகோதர சகோதரிகளே? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒருவர் தும்புகின்றார்கள். தும்பும் போது சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ரசூலுக்கு மேல் சலாம் உண்டாகட்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். இதில் ஏதாவது பிழை இருக்கின்றதா? உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், தோழரே, என்ன கூறுகிறாய்? தும்மினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது போன்ற எந்த ஒரு பிரார்த்தனையையும் காட்டித் தரவில்லையே. ஆனால் நீ என்ன எதையோ சேர்த்து தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று எதையோ சேர்த்து சொல்கிறாய் என்று அவர்களுக்கு கடுமையாக எச்சரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை காட்டித் தந்தார்களோ அதையே நீ சொல் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோழர்களுக்கு கூறி காட்டினார்கள். தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நமக்கு சாதாரண விடயமாக தெரியலாம். ஆனால் இந்த விடயங்கள் நாளை மறுமையில் நம்மை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய காலத்தில் நாம் எப்படி செய்கின்றோம்? இதெல்லாம் சின்ன சின்ன விடயம் தானே, இதெல்லாம் போய் நாம் பெருசுபடுத்திக் கொண்டு இருக்கணுமா? அப்படி என்று நினைத்துதான் நாம் ஒவ்வொரு இபாதத்துகளையும் செய்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உதாரணமாக, ஆனால் நாம் தினமும் நம்மை அறியாமல் இவ்வாறு சில சில விதங்களை நாம் செய்யும் காரியங்களில் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூடர்கள் கூட்டமாக நாம் ஒரு போதும் இருந்துவிடக் கூடாது, என்னைக்குமே மாறிவிடக் கூடாது என் அருமை சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நாம் சிந்திக்க கூடியவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே நாம் அறியாமல் செய்கின்ற இந்த சின்ன சின்ன விதங்களை விட்டு விலகி ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு